ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஐ ரேஸ் த யாண்டரே வில்லன் எம்ப்ரஸ் மான்வாவோட எபிசோட் 7 பத்தி பார்க்க போறோம். சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம சூமோ சூயாங் கிட்ட என்ன கெட்டியா பிடிச்சுக்கோ, ஆனா என் மேல வாந்தி மட்டும் எடுத்துறாதன்னு வார்னிங் கொடுத்துட்டு வானத்துல சர்ருன்னு ஜெட் ஸ்பீட்ல பறக்குறான். பாவம் நம்ம சூயாங் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி அவன் சட்டைய கெட்டியா பிடிச்சு தொங்கிட்டு வரா. அப்படியே சீன் கட்டானா நேரா லாங் மவுண்டன்ஸ்க்கு போகுது. அந்த லொகேஷனை பாக்குறப்பவே கண்ணு கூசுது கைஸ். ஒரு பிரம்மாண்டமான மலைய சுத்தி ஒரு பிரம்மாண்டமான ஐஸ் டிராகன் அப்படியே சுருண்டு படுத்திருக்க மாதிரி ஒரு வேற லெவல் வியூ. அங்க லேண்ட் ஆனதும் சூமோ ஒரு வழியா நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இந்த மலைக்கு அடியில தான் அந்த சீக்ரெட் ரெல்முக்கு போற ரகசிய வழி இருக்கு. அங்கதான் உன்னோட பலவீனமான உடம்பை இரும்பு மாதிரி மாத்திர ஜேட் மசில்ஸ் அண்ட் ஐஸ் போன் கிராஸ் இருக்கு. கைஸ், போன எபிசோட்ல டாக்டர் சொன்ன மூலிகையோட முழுமையான பேரு இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இத கேட்டதும் மூச்சு வாங்கிட்டு இருக்கிற சூயாங்க பார்த்து, வா சீக்கிரம் போலாம், நமக்கு டைம் இல்லன்னு சூமோ கூட்டிட்டு போறான். அவங்க அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புதருக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான உரும்பல் சத்தம் கேக்குது. சூயாங் பயந்து போய், மாஸ்டர் ஏதோ சத்தம் கேக்குதேன்னு பதறா. அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஒரு டெரிஃபிக்கான அரக்க மிருகம் சிங்க மாதிரி அவங்கள நோக்கி பாஞ்சு வருது. சூயாங் பயத்துல சூமோ கைய கெட்டியா புடிச்சுக்கிறா. ஆனா அடுத்த செகண்டே அவளுக்குள்ள ஒரு தைரியம் வருது. தனக்கு புது வாழ்க்கை கொடுத்த மாஸ்டரை தன்னுயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி சூமோவை பின்னாடி தள்ளிட்டு அவனுக்கு முன்னாடி வந்து நின்னு தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆகுறா. மாஸ்டருக்காக சாகரோன்னு அவன் கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமா நிக்க, நம்ம ஓபி ஹீரோ சூமோ சும்மா இருப்பானா? செம்ம கூலா ஒரே ஒரு மூவ் பண்றான். காத்துல பாஞ்சு வந்த அந்த அரக்க சிங்கத்தை அப்படியே அந்தரத்துல ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டான். அப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஓ, இங்க நிறைய பிளட் ஆம்பர் ஃப்ளவர்ஸ் இருக்கு. இந்த அபூர்வமான ட்ரெஷரை காப்பாத்த தான் என்ன கொல்ல பாத்தியா? நான் அந்த மிருகத்தை பார்த்து ரொம்ப நக்கலா கேக்குறான். அடுத்த செகண்ட் சூமோ மெதுவா தன் கைய மூடுறான். அவ்வளவுதான், அந்த சிங்கத்தோட உடம்பு அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு சதையெல்லாம் உருக்கலைஞ்சு வெறும் எலும்பு கூட மாறுது. சூமோ ரொம்ப கெத்தா, உன்ன மாதிரி ஒரு அற்பமான மிருகம் இந்த பிளட் ஆம்பர் பூக்களை வச்சிருக்கவே தகுதி இல்லாதவன், இப்போ நிம்மதியா போய் சேருன்னு சொல்லி அந்த எலும்பு கூட்ட தூக்கி தரையில வீசுறான். இத பார்த்த நம்ம சூயாங் அப்படியே உறைஞ்சு போயிட்டா. ஆனா அங்கதான் கைஸ் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஏன்னா தரையில விழுந்த அந்த எலும்பு கூடு அடுத்த செகண்டே மறுபடியும் சதையெல்லாம் ஊட்டி ரீஜெனரேட் ஆகி முழு சிங்கமா மாறுது. நம்ம சூயாங் அப்படியே குழப்பத்துல புலம்ப ஆரம்பிக்கிறா கைஸ். என்னது, இப்பதான வெறும் எலும்பு கூட ஸ்கெலிட்டனா இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படி டக்குன்னு முழு சிங்கமா மாறுச்சுன்னு ஷாக்ல கேக்குறா. அப்போ நம்ம சூமோ செம்ம கூலா அவளுக்கு ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றான். இதுதான் ஸ்கிரிப்சர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட பவர்னு ஒரு ஹெவி லோர் பாம் போடுறான். சரி, நேரமாயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா பிளட் ஆம்பர் பூக்களையும் தன் மேஜிக் பவர் மூலமா கலெக்ட் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். தூரத்துல ஒரு குகை தெரியுது. இன்னைக்கு நைட்டு அங்கதான் ஸ்டே பண்ண போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். ஆனா இங்கதான் ஒரு ஃபன்னியான விஷயம் நடக்குது கைஸ். சூமோ பின்னாடி வர சூயாங் என்ன பண்றா தெரியுமா? நம்ம சூமோ அடிச்சு போட்டாரே அந்த சிங்கம், அதோட வாலை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வரா. என்னதான் உடம்பு வீக்கா இருந்தாலும் சாப்பாடுன்னு வந்தா நம்ம ஆளு செம்ம ஸ்ட்ராங் போல. மாஸ்டர் என்னதான் மர்மமான மிருகமா இருந்தாலும் கறி டேஸ்டா தான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்ல வரா போல. அப்படியே சீன் கட்டானா கொகைக்குள்ள சூமோ ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சூயாங் அந்த சிங்கத்தோட கறிய நெருப்புல வச்சு செம்மையா கிரில் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த மீட் நல்லா வெந்து கொகை முழுக்க வாசம் தூக்குது. சூயாங் ஒரு குச்சியை எடுத்து குத்தி பார்த்து, ஆஹா, பார்க்கவே செம்மையா இருக்கே, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டிதான்னு சொல்லி எச்சில முழுங்கிட்டு சாப்பிட ரெடி ஆகுறா. ஆனா திடீர்னு நம்ம சூமோவோட 6th சென்ஸ் வேலை செய்யுது. நிறுத்து, மூச்சு அடக்கிக்கோ, யாரோ இங்க வர்ற மாதிரி இருக்குன்னு ஒரு சீரியஸான வார்னிங் கொடுக்கறான். சூயாங் குழப்பமா, இந்த நடுக்காட்டுல இந்த நேரத்துல யார் வருவாங்கன்னு ஆச்சரியமா கேக்குறா. 2 பேரும் மெதுவா கொகவாசலுக்கு வந்து இருட்டுல ஒளிஞ்சு நின்னு வெளிய பாக்குறாங்க. கைஸ், அங்க பார்த்தா நிறைய பேரோட நிழல்கள் தரையில தெரியுது. ஏதோ ஒரு மர்மமான கும்பல் அங்க ரகசியமா நடமாடிட்டு இருக்காங்க. அவங்க யார தேடி வந்திருப்பாங்க? நம்ம சூமோவையா இல்ல அந்த பொக்கிஷத்தையா? சூமோ இப்ப சூயாங்குக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அவ காது கிட்ட ரகசியமா பேசுறான்.
இவங்க யாரோ ஒரு பெரிய செக்ட் ஆளுங்க மாதிரி தெரியுது. ஆனா இந்த மவுண்டன்ல இவங்க இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா இந்த மாதிரி நேரத்துல யாரும் இங்க வரமாட்டாங்க. கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு சூமோ சொல்ல, அத கேட்ட உடனே நம்ம சூயாங்குக்கு காதுல ஒரு நிமிஷம் ரீங்காரமே கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. மனுஷி செம்ம பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டா. மாஸ்டர், அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களா? எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சூயாங் பதற நம்ம சூமோ கண்ல அப்படியே ஒரு கில்லிங் இன்டென்ட் தெரியுது கைஸ். அதாவது பண்ணுலயே கொலவெறி மின்னுது. இவங்க எதுக்காக வந்திருந்தாலும் சரி, என்னோட பிளானுக்கு இவங்க தடையா வந்தா ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான்னு செம்ம ரக்கடா ஒரு டயலாங்குறான். இது கேட்டா யாருக்காவது பயம் வருமா வராதா? ஆனா இங்கதான் ஒரு தரமான ட்விஸ்ட். சூமோ ஒரு பக்கம் பயங்கரமான வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா பின்னாடி நம்ம சூயாங் என்ன பண்றா தெரியுமா? அந்த சிங்கத்தோட கறிய செம்ம ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. சூமோட அந்த பயங்கரமான கொலவெறிய பார்த்துட்டு ஒரு செகண்ட் அம்மாடியோன்னு பயந்தாலும் அடுத்த செகண்டே சாப்பாடு தான் முக்கியம்னு மறுபடியும் கறிய திங்க ஆரம்பிச்சிடுறா. கைஸ், இவதான் உண்மையான ஃபுட்டி. உயிர் போனாலும் சரி வயிறு நிறையணும்னு இருக்கா. அப்படியே சீன் கட்டானா நம்ம யாண்டரே குயின் லூ ருவோஷி ஒரு மரத்துக்கு மேல நின்னு எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கா. இது 3வது குரூப்பு. எதுக்கு இத்தனை செக்ட் பசங்க இங்க வர்றாங்கன்னு அவ குழம்புறா. இன்னொரு பக்கம் நம்ம ஒரிஜினல் ஹீரோ லின் யி, இப்போதைக்கு இவன் ருவோஷியோட அடிமை ஆயிட்டான் இல்லையா, அவன் தரையில இருக்கிற ஒரு அடையாளத்தை காட்டி, இங்க பாருங்க இப்பதான் ஏதோ சண்டை நடந்திருக்குன்னு ஒரு க்ளூ கொடுக்கறான். நம்ம ருவோஷிக்கு பழைய ஜென்மத்தோட நினைவுகள் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. நாம தேடி வந்த அந்த இம்மார்டல் மிரர் பிளட் ஆம்பர் ஃப்ளவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கு. ஆனா இப்போ அது காணாம போயிருக்கு. என் பழைய ஜென்மத்துல நான் பார்த்த நிறைய பொக்கிஷங்களும் ரேரான மூலிகைகளும் இந்த தடவை ஒவ்வொன்னா மிஸ் ஆகுதேன்னு யோசிக்கிறான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட மைண்ட் வாய்ஸ்ல ஒரே ஒருத்தனோட முகம்தான் வந்து போகுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம சூமோ தான். ருவோஷிக்கு இப்போ மேட்டர் கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நான் வேகமா செயல்படலைன்னா போன ஜென்மத்துல நடந்த மாதிரியே எல்லா பொக்கிஷத்தையும் இந்த சூமோ தட்டி பறிச்சுட்டு போயிருவான். அவன் தான் என்னோட எல்லா பிளானுக்கும் தடையா இருக்கான்னு முடிவெடுக்கிறான். அவ அங்கிருந்து மின்னல் வேகத்துல பறக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லின் யி பின்னாடியே மூச்சு வாங்க ஓடி வந்து, மிஸ் ருவோஷி எதுக்கு இப்படி ஓடுறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். ஆனா ருவோஷி கண்ல இப்போ சூமோவை பிடிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் இருக்கு. உருவோஷி அவனை ஒரு மிரட்டலான லுக்கு விட்டு, உனக்கு புதையல் வேணும்னா என் கூட ஓடு, இங்கேயே நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எல்லாத்தையும் வேற யாராவது தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து டிசப்பியர் ஆகுறா. நம்ம லின்னி பாவம், ஆனா இங்க நிறைய ஆபத்து இருக்கே, இந்த நைட் டைம்ல காட்டுல சுத்துறது ரொம்ப ரிஸ்காச்சேன்னு புலம்பிட்டு இருக்கும்போதே உருவோஷி ஒரு சின்ன புள்ளி மாதிரி தூரத்துல மறைஞ்சிடுறா. கைஸ், பாவம் நம்ம லின்னி. ஒரிஜினல் ஸ்டோரியில இவன் தான் கெத்தான ஹீரோவா இருக்கணும். ஆனா இங்க எப்படி ஒரு டெலிவரி பாய் மாதிரி பின்னாடியே அலையறான் பாத்தீங்களா? அப்படியே விடிஞ்சு போகுது கைஸ். குகையில நம்ம சூயாங் மெதுவா கண்ணு முழிக்கிறா. அவ முகம் முழுக்க சோர்வு தெரியுது. நேத்து ராத்திரி பண்ண அந்த இன்டென்ஸ் ட்ரைனிங் நிஜமாவே மரண வலி. அந்த வலியால தான் நான் மயங்கிட்டேன்னு தனக்குள்ளேயே பேசிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறா. அப்போ அங்க வர்ற நம்ம மாஸ்டர் சூமோ அவளோட நெத்தியில கை வச்சு அவ உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய செக் பண்றா. ஆனா செக் பண்ண அடுத்த செகண்டே அவ முகமே மாறிடுச்சு. சூமோ செம்ம ஷாக்ல கேக்குறான், என்னது, ஒரு சாதாரண மனுஷியா இருந்த நீ வெறும் சில நாட்கள்லயே சி ரிஃபைனிங் லெவல் 6க்கு வந்துட்டியா? 100 வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்கிற ஜீனியஸ் கூட இவ்ளோ வேகமா க்ரோத் ஆக மாட்டாங்களே நான் ஆச்சரியப்படுறான். ஆனா அதே சமயம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறான். உன் உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால நீ தொடர்ந்து இப்படி கல்டிவேட் பண்ணினா உன் பாடி அதை தாங்காது, ஒரு நாள் அது உன்னை அழிச்சிடும்னு வார்னிங் கொடுக்கறான். ஆனா நம்ம சூயாங் சும்மா இருப்பாளா? செம்ம உறுதியா, யங் மாஸ்டர், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உதவியா நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன், உங்களுக்கு வர்ற ஆபத்துகளை தரமட்டமா ஆக்குற ஒரு வாளா நான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், அந்த சத்தியத்துல இருந்து நான் எப்பவும் பின்வாங்க மாட்டேன், எனக்கு உங்களோட சக்சஸ் தான் முக்கியம்னு செம்ம எமோஷனலா பேசுறா. சூமோ எதுவும் பேசாம அமைதியா ஒரு பாட்டிலை எடுத்து அவகிட்ட நீட்டுறான். இத வெச்சுக்கோ, இது காமிங் பில், இத கல்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோ, இது உன்னோட உடல் வலிய குறைக்காது, ஆனா அந்த வலியால உனக்கு வர்ற மென்டல் ஃபெட்டீக், அதாவது உன்னோட மன ரீதியான சோர்வை இது கம்மி பண்ணும்னு சொல்றான். இத வாங்கின உடனே நம்ம சூயாங் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம மாஸ்டர் நம்ம மேல எவ்ளோ அக்கறையா இருக்காருன்னு நினைச்சு அப்படியே லவ்ல உருகி போய் நிக்கிறா. ஆனா நம்ம சூமோ
அந்த ரொமான்டிக் மூடுக்குள்ளலாம் வரமாட்டானே கைஸ். மனுஷ செம்ம பிராக்டிக்கல். அங்கே நின்னு என்ன பண்ற, சீக்கிரம் கிளம்பு. நாம போறதுக்குள்ள வேற யாராவது அங்க போயிட்டா அப்புறம் அவங்க கூட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கணும். அவங்கள ஜெயிக்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைனாலும் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்கிறான். உடனே நம்ம சூயாங்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி குதிச்சுக்கிட்டே அவனுக்கு பின்னாடி ஓடுறா. பார்க்கவே பாவமா இருக்கு கைஸ். இவள ஒரு வாள் மாதிரி மாத்த போறேன்னு சொல்லி இப்போ வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம சூமோ. அப்படியே சீன் கட்டானா காடு பயங்கர டெரிஃபிக்கா இருக்கு கைஸ். மரத்துல ஒரு ராட்சச பாம்பு தொங்கிட்டு இருக்கு. சாதாரண மனுஷன் எவனாவது இங்க வந்தா வந்த வேகத்துல டிக்கெட் எடுத்துட்டு மேலோகம் போயிட வேண்டியதுதான். ஆனா நம்ம சூமோவும் சூயாங்கும் ஏதோ பார்க்ல நடக்கிற மாதிரி கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காங்க. சூமோ அந்த பழங்காலத்து ஆல்கெமி ஃபர்னஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரான். பழங்காலத்து பொருட்களுக்கு இருக்கிற அந்த தரம் இப்போ இருக்கிற எதுலயுமே இல்லைன்னு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவளுக்கு விளக்குறான். சூயாங், மாஸ்டர், நம்ம தேடுற அந்த ஃபர்னஸ் அவ்வளோ ஸ்பெஷலான்னு கேட்க சூமோ ஆமா அது ரொம்ப பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் திடீர்னு பின்னாடி திரும்பி ஒரு வார்னிங் கொடுக்கறான். சூயாங் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த ஃபர்னஸ ஒரு ஜேட் ஹார்ன்ட் ஸ்னேக், அதாவது ஒரு கொம்பு முளைச்ச ஜேட் பாம்பு காவல் காத்துட்டு இருக்கோம், அதுகிட்ட அடி வாங்கிடாதேன்னு சொல்றான். அவன் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு மரண அலறல் சத்தம் கேக்குது. சூமோ புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்தா அங்க நம்ம ஒரிஜினல் ஹீரோ லின் யி அந்த ஜேட் ஹார்ன்ட் ஸ்னேக் கிட்ட பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்கான். ஆல்ரெடி அந்த பாம்புக்கு செம்ம டென்ஷனை ஏத்தி விட்டுட்டான் போல. சூமோக்கு செம்ம ஷாக். இவன் எப்படி இங்க வந்தான்? என்னோட கணக்குப்படி இவன் இப்போ இங்க இருக்க கூடாதேன்னு யோசிக்கிறான். அப்போ அந்த பாம்பு தம் வாளால ஒரு போடு போடுது பாருங்க. நம்ம லின் யி அப்படியே காத்துல பறந்து போய் தூரமா விழுந்து ரத்தத்தை கக்குறான். பாவம் காய்ஸ், இவன் ஹீரோவா இல்ல வில்லன் கிட்ட அடி வாங்குற எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டானே தெரியல. நம்ம லின் யி வாயில வர ரத்தத்தை தொடச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். சண்டால பாவி, இவ இன்னும் வெளியே வரலன்னு மனசுக்குள்ள யாரையோ தேடுறான். நிச்சயமா நம்ம யாண்டரே குவீன் லூ ருவோஷிய தான். ஆனா அந்த ஜேட் ஹார்ன்ட் ஸ்னேக் இவனுக்கு டைம் கொடுக்கற மாதிரி இல்ல. அது மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. இத பார்த்த லின் யி, சரி வேற வழி இல்ல, இப்போ இவனை கொல்லாம நம்மால தப்பிக்க முடியாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு தம் வாளை உருவறான். அந்த பாம்பு காத ஜவ்வு கிழிஞ்சு போற அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான சத்தத்தை எழுப்பிட்டு லின் ஈய ஒரே வாயில விழுங்கு வருது கைஸ். ஆனா நம்ம ஹீரா என்ன பண்றான் தெரியுமா? வாடா வந்து விழுங்குன்னு சொல்லிட்டு அந்த பாம்போட வாய்க்குள்ளேயே நேரா பாயிறான். இத பின்னாடி நின்னு வேடிக்கை பாக்குற நம்ம வில்லன் சூமோ, அடே முட்டாளே, இவ உண்மையாவே ஒரு நம்பர் 1 லூசு கைஸ், இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கியான்னு கத்துறான். ஏன்னா அந்த பாம்போட வாய்க்குள்ள போறது தற்கொலைக்கு சமம். ஆனா லின் ஈக்கு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை. நம்ம லின் ஈ வாளோட பாம்போட தலைக்கு மேல பாயும்போது அந்த ஜேட் பாம்பு செம்ம ஸ்மார்ட்டா தன் வாளால ஒரே போடு போடுது. அந்த அடியில நம்ம ஹீரோ காத்துல பறந்து அங்க இருந்த 4-5 மரங்களை சுக்கு நூறா உடைச்சுக்கிட்டு போய் ஒரு பெரிய பாறையில டப்புன்னு மோதுறான். ரத்தத்தை கக்கிட்டு அவ்வளோதான், இன்னையோட நம்ம சோலி முடிஞ்சதுன்னு கண்ணை மூடுறான். ஆனா அவ அப்படியே மயக்கத்துல கண்ணை திறக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு மர்மமான நிழல் வந்து நிக்குது. அத பார்த்த உடனே லின்னிக்கு செம்ம ஷாக்கு. அந்த நிழல் யாரு? இவனை காப்பாத்த வந்த சூமோவா இல்ல இவனை அடிமையா வச்சிருக்கிற நம்ம யாண்டரே குவீன் லூ ருவோஷியாவா? யார் அந்த நிழல்? சூமோ அந்த ஆல்கெமி ஃபர்னஸ தட்டி பறிப்பாரா? இதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக்கை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.